நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா இந்த பிக்சல் 9a விலை மலியாமையே சுத்திக்கிட்டு இருந்தது மார்க்கெட்ல. நான் கூட அடிக்கடி வீடியோஸ்ல சொல்லிட்டே இருந்தேன், பிக்சல் 9a தானே வழக்கமா இந்த மாதிரியான ஆஃபருக்குள்ள வரும். 2025 செப்டம்பர்ல பிக்சல் 9 ஆஃபர்ல வந்தது. இப்ப நான் பார்க்கும் போது சாம்சங் S24 பிக்சல் 9a கிட்டத்தட்ட ஒரே பிரைஸ் ரேஞ்சில் வித்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் போது இது ரெண்டுத்துக்கும் இடையில என்னென்ன மாதிரியான கம்பேரிசனை நம்ம உட்கொண்டுட்டு வரலாம், எந்த மாதிரியான யூசர் சாம்சங் S24 க்கு போகலாம், எந்த மாதிரியான யூசர் பிக்சல் 9a க்கு போகலாம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறேன். இந்த ரெண்டு மொபைல் போனுக்கும் இடையே இருக்கக்கூடிய சைடு பை சைடு கம்பேரிசன் கூட சொல்லலாம். ரெண்டு மொபைல் போனுமே என்கிட்ட இல்ல, என்னுடைய ஒப்பீனியனை தான் நான் வந்து சொல்ல போறேன் இதனுடைய ஸ்பெக்ஸை வச்சு. எனக்கு SoC யோட ரா பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் முக்கியம் கிடையாது. அந்த SoC யோட அந்த பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது அந்த யூசர் இன்டர்ஃபேஸோட இன்டெகிரேட் ஆகி எனக்கு ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு யூசராக நீங்க இருக்கிற பட்சத்துல பிக்சல் 9a உங்களை கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். வெறும் ரா பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து சாம்சங்க்கு தான் ஒரு எட்ஜ் வந்து இருக்க போகுது. முதல்ல டிஸ்பிளேல இருந்து வருவோம். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் பிக்சல்ல இருக்க போறது 6.3 இன்ச்சுக்கான ஒரு OLED டிஸ்பிளே வந்து இருக்க போகுது. சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் 6.2 இன்ச்சுக்கான ஒரு OLED டிஸ்பிளே வந்து இருக்க போகுது. AMOLED டிஸ்பிளே 2x AMOLED இது வந்து சாம்சங்கோட டிஸ்பிளே. சாம்சங்கோட டிஸ்பிளே எப்பவுமே தாறுமாறு தான். அதுல வந்து யாராலையுமே எதிர்கருத்தே சொல்ல முடியாது. நீங்க என்னதான் சாம்சங் பல விஷயங்கள்ல காரி துப்பினாலும், குறிப்பா இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் சில பல பக்ஸ் எல்லாம் வருதுன்னு நம்ம சொன்னாலும் அதே அப்டேட்ல சில பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸையும் நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய டிஸ்பிளேங்கிறது என்னைக்குமே தரமா தான் இருந்திருக்குது. இந்த முறையும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய டிஸ்பிளே வந்து தரமா தான் இருக்க போகுது. கம்பேர் டு பிக்சல் இங்க சாம்சங்க்கு டிஸ்பிளேல ஒரு எட்ஜ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். அதே சமயத்துல பிக்சல்ல இருக்கிறதும் மொக்கையான டிஸ்பிளே அப்படிங்கிற மாதிரியான கிடையாது. ரெண்டுமே டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய டிஸ்பிளே தான். சாம்சங்கும் சரி பிக்சலும் சரி இந்த டிஸ்பிளே செக்மெண்ட்ல நெக் டு நெக் ஈக்குவலா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வேற இருக்க போகுது. இதுல 6.3 இன்ச் டிஸ்பிளே, அதாவது பிக்சல் 9a ல இருக்க போறது 6.3 இன்ச் டிஸ்பிளே. அதே சமயம் சாம்சங் S24 ல இருக்க போறது 6.2 இன்ச் டிஸ்பிளே. சோ அந்த டிஸ்பிளே சைஸ்ல தான் டிஃபரன்சஸ் இருக்க தவிர்த்து அந்த டிஸ்பிளே பெர்ஃபார்மன்ஸ்ல டிஸ்பிளே குவாலிட்டியில பெரிய அளவுக்கு டிஃபரன்சஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். பட் சாம்சங்கே அவங்களுடைய ஓன் டிஸ்பிளேவை யூஸ் பண்றதுனால சாம்சங்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கலாம். பட் யூசர் இன்டர்ஃபேஸ் ஆஸ்பெக்ட்ல பிக்சல்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இன்னுமே அந்த 120 ஹெர்ட்ஸ் மேம்படுத்தி காட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் 1 UI இருக்கு. அதுவும் வந்து நல்ல ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் தான். ரொம்ப முக்கியமான யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளால சொல்ல முடியாது. சோ என்னதான் இருந்தாலும் யூசர் இன்டர்ஃபேஸ் ஆஸ்பெக்ட்ல பிக்சலுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. பிக்சல் 9a பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பேக் வந்து இருக்க போகுது. அதே போல அலுமினியம் ஃப்ரேம் வந்து இருக்க போகுது. சோ பில்ட் குவாலிட்டியை பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அதே சமயம் சாம்சங் S24 பொறுத்த வரைக்கும் கிளாஸ் பேக் தான் இருக்க போகுது. அதுல கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 ப்ரொடெக்ஷனுக்கான அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இருக்க போகுது. சோ அதையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. சோ பில்ட் குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல இங்க சாம்சங்க்கு ஒரு எட்ஜ் வந்து இருக்கு. அதை நம்மளால மறுக்க முடியாது. சோ கிளாஸ் பேக் தான் உங்களுக்கு பிடிக்கும்னாக்கா நீங்க வந்து சாம்சங் S24 க்கு போகலாம். அதே சமயம் எனக்கு பிளாஸ்டிக் பேக் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா நீங்க பிக்சல் 9a சூஸ் பண்ணலாம். இவை தவிர்த்துன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே அலுமினியம் ஃப்ரேம் தான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பிக்சல் 9a அலுமினியம் ஃப்ரேம்னு. அதே போல தான் சாம்சங் S24 லயும் அலுமினியம் ஃப்ரேம் தான் வந்து இருக்க போகுது. பட் கிளாஸ் பேக் இருக்கிறதுனால சாம்சங் S24 க்கு இந்த இடத்துல வந்து ஒரு பிரீமியம் ஃபீல் கொடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம். இது என்னுடைய ஒப்பீனியன். உங்களுடைய ஒப்பீனியன் இதுல மாறுபடலாம். உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் வந்து இருக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து சொல்றாங்க கிளாஸ் பேக்லாம் ஒரு பெரிய மேட்டரா ப்ரோ, பிளாஸ்டிக் பேக்கா இருந்தா கூட பரவாயில்ல, எங்களுக்கு அந்த ஃபீல் தான் முக்கியம், அதை ஹோல்ட் பண்ற அந்த ஃபீல் தான் எனக்கு வந்து மேட்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இது ரெண்டுத்துல எது பெட்டரான சாய்ஸ்ங்கறத நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணிக்கங்க. சாம்சங் S24 ஓட வெயிட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 168 கிராம்ஸ் இருக்கும் அப்ராக்சிமேட்டா. அதே சமயம் நீங்க பிக்சல் 9a ஓட வெயிட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 186 கிராம்ஸ் வந்து இருக்கும். சோ கம்பேரிட்டிவா பாத்தீங்கன்னா சாம்சங் S24 வந்து இங்க லைட்டர் வெயிட்டா வந்து இருக்கு. 18 கிராம் தான், பெரிய அளவுக்கு வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. இப்பலாம் 200 கிராமுக்குள்ள ஒரு மொபைல் போன் வந்தாலே அது ரொம்ப நல்ல மொபைல் போன் மாதிரி தான் நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. சோ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த வெயிட் வந்து ஒரு பெரிய ஒரு டிஃபரன்சஸ் நமக்கு வந்து உணர்த்தாது. ஆன பொழுதும் பாத்தீங்கன்னா இந்த 168 கிராம்ஸ்க்காக நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளக்கூடிய சில விஷயங்களும் இருக்கு. பேட்டரி சைஸ் தான் நான் வந்து சொல்றேன். பிக்சல் 9a ல கொஞ்சம் ஹையர் கெபாசிட்டி கொண்ட பேட்டரி இருந்து இருக்க போகுது. அதே சமயம் S24 ல கொஞ்சம் லோவர் கெபாசிட்டி கொண்ட பேட்டரி வந்து இருக்க போகுது. அதெல்லாம் என்னங்கிறது கண்டிப்பா வரும் அடுத்தது. நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேன், இந்த SoC பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் சாம்சங் S24 கூட பிக்சல் 9a வந்து கம்பீட்டே பண்ண முடியாது. அதாவது டென்சார் G4 நம்முடைய அந்த 8 Gen 3 அல்லது Exynos 2400 கம்பேர் பண்ணோம்னாக்கா கண்டிப்பா இந்த Exynosம் இந்த Qualcomm தான் ஜெயிக்க போகுது. இந்த டென்சார் G4 வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு SoC எல்லாம் கிடையாது. அதோட நேச்சரே அது அதற்காக வடிவமைக்கப்படல. USPங்கிறதே வேற, டென்சார் G4க்கான அந்த பர்பஸ்ங்கிறதே வேற. அதனால இது கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணவே முடியாது ரா பெர்ஃபார்மன்ஸஸ் பொறுத்த வரைக்கும். ஆனா இங்க ஸ்டோரேஜ்க்கான ஆப்ஷன் இருக்கு இல்லையா, S24 ல UFS 4.0 வந்து இருக்க போகுது. அதே சமயம் பிக்சல் 9a ல UFS 4
4.0 இருக்க போறது கிடையாது. ஆமாங்க, UFS 3.1 தான் வந்து இருக்கும். இது 9A சீரிஸ் தானே. A சீரிஸ்ங்கிறதே ஒரு பட்ஜெட் சீரிஸ் தான். பிக்சலை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்பர் சீரிஸ்லயே பெரிய அளவுக்கு ஃபியூச்சர்ல கான்சென்ட்ரேட் பண்றது கிடையாது. அதிகமான கான்சென்ட்ரேஷன் இந்த AI ரிலேட்டட் டாஸ்க்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இதுல எது பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கறத நீங்களே வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. UFS 4.0 எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா Samsung S24 சைடுக்கு நீங்க போகலாம். அப்படி இல்ல UFS 3.1 இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை நீங்க நினைச்சீங்கன்னாக்கா Pixel 9a நீங்க சூஸ் பண்ணலாம். நீங்க எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் கேமரா செட்டப். கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் இங்க Samsung S24 ஒரு எட்ஜ் இருக்கு. எக்ஸ்ட்ராவா ஒரு டெலிபோட்டோ சென்சார் வந்து இருக்க போகுது. அதே சமயம் நம்ம Pixel 9a பொறுத்த வரைக்கும் 48 MP கான ஒரு மெயின் சென்சார் இருக்கும். 13 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் சென்சார் வந்து இருக்கும். Samsung S24 பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் சென்சார் இருக்க போகுது. இவை போக ஒரு அல்ட்ரா வைட், அது மட்டும் இல்லாம ஒரு 3x டெலிபோட்டோ சென்சாரும் வந்து இருக்க போகுது. இந்த 3x டெலிபோட்டோ சென்சார் ஜூமிங் கேப்பபிலிட்டிஸ் மாதிரியான அந்த விஷயங்களுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும். அதிகமா ஜூம் பண்ணி நான் போட்டோஸ்லாம் எடுப்பேன், வீடியோஸ்லாம் எடுப்பேங்கும் போது Samsung S24க்கு இங்க ஒரு எட்ஜ் வந்து கண்டிப்பா வந்து இருக்கு. ஆனா Pixel 9a வந்து மொக்கன்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. என்னதான் 48 MP மெயின் சென்சார் 30 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் இருக்குன்னு நம்ம வந்து சாதாரணமா சொன்னாலும் அவங்க வந்து அந்த கம்ப்யூட்டேஷனல் போட்டோகிராஃபி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு வேற மாதிரியான அவுட்புட்டை தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. நம்ம அவுட்புட்டை மட்டும் கம்பேர் பண்ணோம்னாக்கா, குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா இந்த இமேஜ் அவுட்புட்டை மட்டும் கம்பேர் பண்ணோம்னாக்கா இங்க Pixel 9a தான் எட்ஜ் வந்து இருக்கும். சாதாரணமா ஒரு போட்டோவை நீங்க எடுக்கிறீங்க மெயின் சென்சார்லங்கும் போது S24ல எடுத்த ஒரு போட்டோவையும் அதே போல Pixel 9a எடுத்த ஒரு போட்டோவையும் நீங்க சைட் பை சைடு வச்சு கம்பேர் பண்ணீங்கன்னாக்கா Pixel 9a எடுத்த அந்த போட்டோஸ்ல அதிக டீடைல்ஸ் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். 10 போட்டோ எடுத்தோம்னாக்கா அதுல வந்து ஒரு 7 போட்டோ சரியா வரும், ஒரு 3 போட்டோ மிஸ் ஆகும்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரியான கணக்குல நீங்க பாத்தீங்கன்னாக்கா the percentage of missing out அப்படிங்கிறது Pixelல கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ட்ரூ டு த நேச்சர் அவுட்புட் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா Pixel 9a சைடு போகலாம். அதுக்கப்புறம் நீங்க Snapseed யூஸ் பண்ணி அதை எடிட் பண்ணி சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து லைக் பண்ணுவாங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து பெருமை மிகு மொமெண்ட்லாம் உருவாக்கி கொடுக்கும். ரொம்ப ஷட்டுலா ரொம்ப மியூட்டடான அவுட்புட்டா இருக்கும். பட் டீடைல்ஸ் வந்து அது அதிகமா வந்து அதுல எடுத்து வச்சிருக்கும் பிக்சலை பொறுத்த வரைக்கும். எதனால நான் சொல்றேன்னாக்கா இந்த டெலிபோட்டோ சென்சார் இருக்கிறது மட்டுமே Samsung S24க்கு ஒரு அட்வான்டேஜ் நான் வந்து சொல்றேன். மத்தபடி பாத்தீங்கன்னாக்கா அந்த இமேஜ் குவாலிட்டிங்கிறது Pixel 9a பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது நான் உறுதியா நம்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. வீடியோகிராஃபி ஆஸ்பெக்ட்ல கூட Samsung S24க்கு இங்க நிறையவே எட்ஜ் இருக்கு. அதெல்லாம் மாற்றங்கள் கிடையாது. Pixel 9a எடுக்கக்கூடிய அந்த வீடியோவோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கு. நான் ரெண்டுத்தோட வீடியோஸையும் நான் வந்து செக் பண்ணி பார்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவுக்கு டிஃபரன்சஸ்ங்கிறது வந்து ஃபீல் ஆகல. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா Pixel 9a இன்னும் ஸ்டேபிளான அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. அதே போல தான் Samsung S24லயும் நல்ல அவுட்புட் வந்து கிடைக்கும். பட் அவ்வளவு நேரம் வீடியோ எடுக்கிறதுக்கு பேட்டரி பேக்கப் எதுல பெட்டரா இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். Pixel 9a எடுக்கக்கூடிய அந்த அல்ட்ரா வைட் இமேஜஸே பாத்தீங்கன்னாக்கா உங்களை வந்து கண்டிப்பா இம்ப்ரெஸ் பண்ணும். அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டியான அல்ட்ரா வைட் இமேஜஸை நீங்க நிறைய மொபைல் போன்ல பார்க்க முடியாது. கண்டிப்பா மீட்டோட தான் இருக்கும். நீங்க அதை எடுத்து கொண்டு போய் Snapseedல போட்டு இந்த ஆக்சென்சுவேட்டா அது என்னமோ நம்ம சிவபரணி சொல்லுவாரு அதை நீங்க வந்து போட்டு விட்டீங்கன்னாக்கா அது கண்டிப்பா நல்லா கலர்ஃபுல்லா மாறிடும். அந்த மாதிரிலாம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பேட்டரி சைடு வந்துருவோம். ஏன்னா பேட்டரி தான் ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா. Samsung S24ல இருக்கக்கூடிய பேட்டரி சைஸ்ங்கிறது ரொம்ப கம்மி தான் when compared to Pixel 9a. 4000 mAh பேட்டரி தான் Samsung S24ல இருக்க போகுது. அதே சமயம் Pixel 9aல 5100 mAh பேட்டரி வந்து இருக்க போகுது. பட் என்னதான் இருந்தாலுமே Samsung எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க நம்ம பார்க்கணும். சில நண்பர்கள் இப்ப என்ன சொல்றாங்கன்னாக்கா Samsung S24ல 8 Gen 3 ஓட லான்ச் ஆயிருக்கக்கூடிய அந்த மாடல்ல, அதாவது இப்ப அவைலபிளா இருக்கு, அது வந்து Flipkartலயே அந்த மாடல்ல பாத்தீங்கன்னாக்கா 5 hour SOT 6 hour SOT எல்லாம் சில பேருக்கு வந்து கிடைச்சிருக்குது. அதாவது டே டு டே டாஸ்க்குக்காக யூஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் ஹார்டா அதை புஷ் பண்ணா கண்டிப்பா பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ என்பது வந்து இருக்கும். அதையும் நீங்க வந்து பாத்துக்கணும். பேட்டரி ட்ரெயின் இஷ்யூன்னு சொல்ல முடியாது, பேட்டரி ட்ரெயின் வந்து அதிகமாகிறத உங்களால வந்து பார்க்க முடியும். கடகடன்னு பாத்தீங்கன்னாக்கா சரிஞ்சுக்கிட்டே வரும். குறிப்பா 4K வீடியோ மாதிரியான விஷயங்களை நீங்க எடுக்க ஆரம்பிச்சு அதை வந்து மொபைல் போன்ல எடிட் பண்ணணும்லாம் நினைச்சீங்கன்னாக்கா பேட்டரி ட்ரெயினுங்கிறது வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்கும். பட் அதிகமான வீடியோஸ் அதிகமான போட்டோஸ்லாம் எடுப்பீங்கங்கும் போது Pixel 9a உங்களுக்கு பெட்டரான ஒரு பேட்டரி பேக்கப் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். இது என்னுடைய ஒப்பீனியன் தான். ரெண்டுத்தையும் சைட் பை சைடு வச்சு நான் வந்து ஒரு 24 to 36 hours யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணிலாம் பார்க்கல. அதனால இப்ப இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது Pixel 9aவுக்கு இந்த பேட்டரி பேக்கப் விஷயத்துல ஒரு எட்ஜ் இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். உங்களுக்கு 8GB ரேமுக்கான சப்போர்ட் வந்து இருக்க போகுது. அதுல வந்து மாற்றங்கள் கிடையாது. 25 வாட் சார்ஜிங்கான சப்போர்ட் வந்து Samsung S24ல இருக்க போகுது. இதுல பாத்தீங்கன்னா அதாவது Pixel 9aவை பொறுத்த வரைக்கும் 23 வாட்டுக்கான சப்போர்ட் வந்து இருக்க போகுது. சோ இதுலயும் பெரிய அளவுல டிஃபரன்சஸ்ங்கிறது வந்து கிடையாது. பட் பேட்டரி சைஸ் அதிகமா இருக்கிறதுனால இது சார்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் ஆனா என்னங்க, சார்ஜிங் அடாப்டர்ல போட்டுட்டு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு போறோம். இதுக்காக போய் பேட்டரி சைஸ் கம்மியா இருக்கிற ஒரு மொபைல் போனை வாங்க முடியுமா? அதுவும் உங்களுடைய ஒப்பீனியன் தான், உங்களுடைய ஆப்ஷன் தான். நீங்க தான் வந்து முடிவு பண்ணணும். Samsung S24க்கு போறதா இல்ல Pixel 9aவுக்கு
போறதாங்கிறத பிக்சல் 9a இருக்கக்கூடிய ஒரு மிக மிக பெரிய அட்வான்டேஜ்ங்கிறது ஆண்ட்ராய்டு தான், ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான், அவங்களுடைய அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அதுக்கான அப்டேட் வந்து கடகடன் வரும். பீட்டா ப்ரோக்ராம் மாதிரியான விஷயங்கள்ல தான் நீங்க வந்து என்ரோல் ஆயிட்டு அதை நீங்க வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பிக்சல் 9a இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்போ ஆண்ட்ராய்டு 17 லான்ச் ஆனாலும் சரி, அதை முதல்ல அனுபவிக்க போறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா பிக்சல் யூசர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த அப்டேட்ங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா வரும். அதனால பிக்சல் 9a பொறுத்த வரைக்கும் இந்த அப்டேட் மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இது சாம்சங் S24 விட இந்த இடத்துல கொஞ்சம் ஓங்கி நிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். இதுவும் என்னுடைய ஒப்பீனியன் தான், பகிர விரும்புறேன். ஆனா இங்க நான் திணிக்க விரும்பல, நீங்க தான் முடிவு பண்ணணும். சாம்சங் S24 One UI வந்து இருக்க போகுது. அதுவும் பிரீமியமான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் தான், அதுவும் ரொம்ப மொக்கையான யூசர் இன்டர்ஃபேஸ் நம்மளால சொல்ல முடியாது. பட் அப்டேட் மாதிரியான விஷயங்களை சாம்சங் வந்து புஷ் பண்ணும்போது அவங்க இப்ப லேட்டஸ்டா லான்ச் ஆகிருக்கிற மொபைலுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பழைய மொபைல்ஸுக்கு கொஞ்சம் லேட்டா தான் வந்து புஷ் பண்றாங்க. அப்படி புஷ் பண்ணாலும் பாத்தீங்கன்னாக்கா அது ரொம்ப ஆப்டிமைஸ்டா இருக்கிறது இல்ல, சில நேரங்களில் சில சிக்கல்களை கொடுக்க தான் செய்யுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிச்சு நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. அப்புறம் இப்பதான் பிளிப்கார்ட்ல பார்த்தேன், ரெண்டுமே பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரே பிரைஸ் செக்மெண்ட்ல சுத்திட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 38,000, 39,000, 37,000 அந்த பிரைஸ் ரேஞ்சில தான் சுத்திட்டு இருக்கு. உங்களுக்கு இதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா அதை மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா நீங்க இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்க, உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க. மறக்காம நமது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதுல ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்க செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். வேறு பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.